நீண்ட காலத்திற்கு முன்பு தென் ஜப்பானின் கடற்கரையில் ஒரு கடற்படை போரின் இடத்திற்கு அருகில் ஒரு கோவில் கட்டப்பட்டது. அந்த போர் ஒரு நீண்ட மற்றும் கொடூரமான போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. பல நூற்றாண்டுகளாக நாடு முழுவதும் கலைஞர்கள் இந்த துயரமான வரலாற்றை அழகான மற்றும் மனதை உலுக்கும் நிகழ்ச்சிகளின் மூலம் நினைவு கூர்ந்து வந்தனர். ஆனால் கதைகளில் கூறப்படுவது என்னவென்றால், அந்த கோவிலில் வாழ்ந்த ஒரு குருவே மிகச்சிறந்த கதை சொல்லி என்று. அவரின் பெயர் ஹோயிச்சி. அவர் ஒரு பிவா ஹோஷி, கண் தெரியாத இசைக்கலைஞர். அவர் பிவா என்ற இசைக்கருவியை வாசித்து போர்க்கதைகளை பாடுவார். அவர் பாடும்போது அவரது குரல் போர்க்களத்தில் போராடும் வீரர்களைப் போல உயர்ந்து விழும். அவரது இசைக்கடல் அலைகள் மோதும் சத்தத்தையும் வாள்கள் மோதும் சத்தத்தையும் நினைவூட்டும். ஒரு இரவு ஒரு சாமுராய் கோவிலின் கதவை வலுவாக தட்டினான். ஹோயிச்சி கதவை திறந்தபோது அந்த சாமுராய் தனது எஜமானர் ஹோயிச்சின் பாடலை கேட்க விரும்புகிறார் என்று கூறி அவரை அழைத்துச் சென்றான். ஹோயிச்சி சம்மதித்து அவனை பின்தொடர்ந்தார். அவர்கள் நடந்து சென்றபோது நிலம் திரும்பி திரும்பி மாறுவது போல ஹோயிச்சிக்கு தோன்றியது. எவ்வளவு நேரம் நடந்தார் என்பதையும் எங்கு சென்றார் என்பதையும் அவர் உணரவில்லை. திடீரென்று அவர்கள் ஒரு பெரிய அரண்மனைக்கு வந்தனர். அந்த மண்டபத்திற்கு சென்றபோது பல கண்கள் இருட்டில் இருந்து தன்னை பார்த்து கொண்டிருக்கின்றன என்று அவர் உணர்ந்தார். பின்னர் ஒரு பெரிய குரல் தைரா குலத்தின் கொடூரமான முடிவை பற்றி பாடுமாறு உத்தரவிட்டது. ஹோயிச்சி பயந்தாலும் தனது இசைக்கருவியை வாசித்து பாடத் தொடங்கினார். ஜப்பானை கிழித்தெறிந்த ஒரு கொடூரமான போரை பற்றி பாடினார். மினமோட்டோ குலம் தைரா குலத்துக்கு எதிராக கிளர்ச்சி செய்ததை பற்றி பாடினார். பல போர்களையும் தைரா குலம் தோல்வியடைந்து கடற்கரைக்கு ஓடியதையும் பாடினார். அப்பொழுது அவர்கள் பாதுகாத்த பேரரசர் ஒரு 6 வயது குழந்தை. இறுதியில் அவர்கள் முற்றுகையிட்ட போது பேரரசரின் பாட்டி தன்னையும் அந்த குழந்தைகளையும் கடலில் குதித்து உயிர் தியாகம் செய்ததை பாடினார். ஹோயிச்சி பாடலை முடித்ததும் அழுகை சத்தம் மண்டபம் முழுவதும் கேட்டது. அந்த அரசர் இன்னும் 6 நாட்கள் வந்து இதே கதையை பாடுமாறு கட்டளையிட்டார். ரகசியமாக வைத்தால் அவருக்கு பெரிய பரிசு தருவதாகவும் கூறினார். ஹோயிச்சியும் சம்மதித்தார். பல இரவுகள் அவர் சாமுராயுடன் சென்றார். ஆனால் ஒரு நாள் கோவிலின் தலைகுரு ஹோயிச்சி இல்லாததை கவனித்தார். அவர் பணியாளர்களிடம் ஹோயிச்சியை கண்காணிக்குமாறு உத்தரவிட்டார். ஓர் இரவு அவர்கள் ஹோயிச்சியை பின்தொடர்ந்து சென்றபோது அவர் கோவிலுக்கு அருகேயுள்ள கல்லறையில் அமர்ந்து பாடிக்கொண்டிருப்பதையும் அவரை சுற்றி பேய் தீ போல மிதக்கும் ஒளிகளையும் பார்த்து பயந்தார்கள். அவர்கள் ஹோயிச்சியை கோவிலுக்கு கொண்டு வந்து எல்லாவற்றையும் தலைகுருவிடம் சொன்னார்கள். அதை கேட்ட குரு மிகவும் பயந்தார். ஹோயிச்சியை தைரா குலத்தின் பேய்கள் அழைத்து செல்கின்றன. இன்னொரு முறை சென்றால் அவர் உயிரிழப்பார் என்று கூறினார். அவரை காப்பாற்ற ஹோயிச்சியின் உடல் முழுவதும் புத்த மந்திரங்களை எழுதினார்கள். மேலும் அந்த இரவு யாரேனும் வந்தாலும் அசையாமல் பேசாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த இரவு பேய் சாமுராய் வந்தபொழுது சூத்திரங்கள் காரணமாக ஹோயிச்சியின் உடல் அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் அவன் 2 மிதக்கும் காதுகளை மட்டும் பார்த்தான். அவசரத்தில் குரு ஹோயிச்சியின் காதுகளில் மந்திரம் எழுத மறந்துவிட்டார். கோபத்தில் அந்த சாமுராய் ஹோயிச்சியின் காதுகளை வெட்டி எடுத்தான். ஆனால் ஹோயிச்சி அசையாமல் அமைதியாக இருந்தார். அதன் பிறகு அந்த பேய்கள் மீண்டும் வரவில்லை. ஹோயிச்சியின் இந்த பயங்கரமான அனுபவம் நாடு முழுவதும் பரவியது. பலர் அவரது கதையையும் தைரா வீரர்களின் தியாகத்தையும் கேட்க வந்தனர். இன்றும் ஹோயிச்சியின் சிலை போரில் இருந்த தைரா வீரர்களின் நினைவு சின்னங்களில் அருகில் உள்ளது. இந்த ஹோயிச்சி கதை ஜப்பானின் மிகவும் பிரபலமான பேய் கதைகளில் ஒன்றாகும். இது ஒரு புராண கதை. இந்த கதை பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் செய்யுங்கள்.